யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் காலை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. ओम ह्रीं श्री गुरुभ्यो नमः. जय सिद्धि विनायका, जय शरभेश्वरा, जय महाकाली, जय काद्री लक्ष्मी नृसिम्हा, जय महाअवतार बाबा, जय श्री राम. जय जवान, जय किसान, जय हिंद, जय भारत, वंदे मातरम. नलमा நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, 2025 கடகராசிக்கு நேயர்களுக்கு எப்படி இருக்கும் ராசி பலன் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளும் லைக் பண்ணுங்கள். எல்லா பதிவுகளும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், குரூப்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. கடகராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்கும்ன்றதுக்கு ஒரு 4 ராசி கட்டத்தை எடுத்தோம். என்னென்னா 1/1/2025 001 மினிட்டுக்கு எடுத்திருக்கோம். அது ஆங்கில புத்தாண்டு. அதுக்கடுத்தது நமது பொங்கல், அப்புறமா வருஷப்பருப்பு எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தோம்னா 4 ராசி கட்டத்தை எடுத்தோம். அதில் இது ஒன்று. ஸோ 1 and 2 காம்பினேஷனில் ஆங்கில புத்தாண்டு. அதில் செவ்வாயினுடைய வருஷமாக வரும். 2025னா 2 + 2 + 5 9 ரெப்ரசன்ட் மார்ஸ், செவ்வாய். அதுக்கு அடுத்தது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் நடக்கக்கூடியது ஒரு மாதிரி ஒரு எல்லாரும் வியப்பை அடிக்கக்கூடிய ஒரு மாதிரி 3 கிரகங்கள், ரொம்ப பெரிய கிரகங்கள். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி 3 மாதத்துக்குள்ளே நடக்குது, மார்ச்லேருந்து மேக்குள்ளே. அப்போது இது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பாசிட்டிவ் மாற்றத்தையும் கொடுக்கும், நெகட்டிவ் மாற்றத்தையும் கொடுக்கும். நம்ம அதை கொஞ்சம் பார்த்துட்டு போகணும். ஓகேவா? ரொம்ப முக்கியமாக குரு 12ஆம் இடத்துக்கு, மிதுன ராசிக்கு வருது, கர்க்கடக ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு வந்ததுனால விரயம் விரயம் விரயம், வியம் வியம் வியம், இது ஒரு பெரிய விஷயமா வரும். ஆனால் காமனாக இப்படி யோசித்தா இன்னொரு லாஜிக்கல் ஆங்கிளில் 12ஆம் இடத்துக்கு வந்தால் செலவு அப்படின்னா, செலவு பண்ணணுன்னா சம்பாதனை இல்லாமல் யாராவது செலவு பண்ண போவாங்களா? ₹1 சம்பாதிச்சானே இப்போ 10 பைசாவோ 20 பைசாவோ 50 பைசா, சில பேர் போட்டப்போ 70 பைசா செலவு வைப்பாங்க, ஒரு 30 பைசாவது எடுத்து வைப்பாங்க. பணமே வரலைன்னா எங்கே செலவழிப்பாங்க? அதனால் செலவழிக்கிறீங்க அதிகமாக அப்படின்னா பணம் வருதுன்னு இருக்குது. எதுக்கு செலவழிக்கணும்னு பார்க்கணும். அதுதான் கர்க்கடக ராசிகள் அதை பார்த்துட்டாங்கன்னா 70%, 65லேருந்து 70% கடகராசிக்காரர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எப்படி? ஒரு BMW, ஒரு மர்சிடிஸ், ஒரு ரேஞ்ச் ரோவர் கார் வாங்கிட்டிங்கன்னா ஒரு ₹3 கோடி இல்லை ₹4 கோடி வரும்னு வச்சுக்கோங்க. ₹3 கோடின்னு வச்சுக்கோங்க, ₹4 கோடின்னு வச்சுக்கோங்க. இது ஜனவரியில் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. டிசம்பரில் அதை கொடுத்துட்றேன்னு போயிட்டீங்கன்னா 2 கோடி கேட்பாங்க. அவ்வளோதான், 3 காரும் சேர்ந்தா. இல்லை 2.5 கோடி கேட்பாங்க. 1.5 கோடி இப்போ டிப்ரிஷியேஷன் வித்தின் 1 இயர். இதே வேலையை ₹4 கோடி தங்கத்தை வாங்கி பாருங்கள், ₹4 கோடி நிலத்தை வாங்கி பாருங்கள், சைட்டை வாங்கி பாருங்கள், ஒரு ப்ராப்பர்ட்டியில் போடுங்க. இது பாருங்கள் எப்படி இருக்கும். அதுவும் லாங் டேர்ம் ஷேரில் போட்டு பாருங்கள் எப்படி இருக்கும். குறைஞ்சபட்சம் உங்கள் அதிருஷ்டமே இல்லைன்னா கூட ₹4.5 கோடி போகும். ₹4 கோடி இல்லை அதிர்ஷ்டம் நல்லா தான் 6 கோடி கூட போகும். அந்த மாதிரி விஷயங்களை தான் கர்க்கட ராசிகள் செஞ்சாங்கன்னா ரொம்ப அருமையான விஷயங்களெல்லாம் இந்த வருஷம் நடக்கும். ஸோ புதனுடைய வீட்டுக்கு குரு வந்ததுனால மாணவ மாணவிகளுக்கு நல்ல நன்மைகள் நடக்கும். வெளிநாட்டு சென்று படிக்கணும், வெளி ஊர் சென்று படிக்கணும், வெளி ஸ்டேட்டுக்கு போய் படிக்கணும், ஸோ நல்ல ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும், இது எல்லாமே நடக்கும். நல்ல பர்சன்டேஜ் வரக்கூடிய வாய்ப்பு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து PhD படிக்கிற வரைக்கும் இருக்குது. ஸோ அதே போல் படிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர் இவங்களுக்கும் ரொம்ப அருமையான விஷயங்கள் இருக்குது. வியாபாரிகள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஏன்னா வியாபாரத்தினுடைய இடம் தானே அது. மிதுனம்னா புதனுடைய ராசி. அந்த ராசிக்கு குரு வரும்போது நார்மலாகவே வியாபாரம் நல்லாயிருக்கும். அதனால் கடகராசி வியாபாரிகள், காய்கறி விற்கிறவங்களிருந்து தங்கம் விற்கிறவங்கள வரைக்கும் ரொம்ப அருமையாக இருப்பாங்க. அதே போல் 9ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டுருக்கு. 9ஆம் இடம்ன்றது கடக ராசிக்கு மீன ராசி. அங்கே சனி வந்துட்டுருக்காங்க. ஸோ சனி தண்ணி கூடிய ஒரு கோல்டு பிளானட். அதுவும் தண்ணியினுடைய ஜல தத்துவத்துக்கு வந்துட்டுருக்கிறதுனால எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ், ஃபுட்லேருந்து, ஃபியூயல்லேருந்து, எலக்ட்ரானிக்ஸ் எதே இருக்கட்டும், ஆல் கேட்டகரி கூட்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸில் நல்லா வருவாங்க. அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அயல்நாட்டில் யார் யார் விதேசத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல ப்ரமோஷன்ஸு, நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கு கர்க்கடக ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஸோ கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் அதிகரிக்கலாம். விசாலாம் நல்ல ப்ரமோஷன்ஸோடு கிடைக்கலாம். இது எல்லா விஷயங்களுமே அருமையான விஷயங்களெல்லாம் நடக்கும். ஸோ ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, வியாபாரிகள் எல்லாமே அருமையாக இருக்கும். ரியல் எஸ்டேட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் வரும். ரொம்ப பூமில் இருப்பாங்க. ரொம்ப டபுள் பணத்தை சம்பாதிக்கலாம். லேண்ட் வாங்குறது விற்கிறதுல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அருமையான விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆர்டிஸ்ட் யார் யார் இருக்காங்களோ, கலைத்துறையில் யார் இருக்கிறாங்களோ எல்லா தரப்பின மக்களுக்கும் நல்ல ரெம்யூனரேஷன், அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான். இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ராகு கேது பயிற்சியில் கேது 2ஆம் இடத்துக்கு வரும்போது அது கூட நல்லது நடக்கும். ஏன்னா வாக் சித்தி. இப்போ கடகராசிக்காரர்களில் 50% பீப்புள் தான் தெய்வத்தை நம்பக்கூடியவங்க. ரைட்டிஸ்ட்டு லெஃப்டிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50-50 இருப்பாங்க. ஆன்மீகவாதிகள் யார் யார் இருப்பாங்க அவங்க நல்ல வாக் சித்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த சித்தி பூஜைகளெல்லாம் இந்த வருஷம் இவங்க செய்திக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த சாதனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மெடிடேஷன், ஏதாவது மலைகள் மேலுக்கு உட்காந்து ஏதாவது இது பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இது எல்லாத்தினால சித்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஆன்மீகவாதிகளுக்கு அதிகம். ஆன்மீகவாதிகள் அல்லாதவங்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேதுன்னா குப்தமான கிரகம். அந்த குப்த கிரகம் வந்து தனஸ்தானத்தில் சொல்லுவோம். 2ஆம் இடத்துல வந்து தனஸ்தானம்னு சொல்லுவோம், வாக் சித்தியும் சொல்லுவோம். ஸோ அந்த 2 விஷயத்துலையும் இவங்களுக்கு லாட்ரி விழலாம், அந்த குப்த பணம் எங்கிலிருந்தாவது வரலாம். இதெல்லாமே ப்ளஸ் பாயிண்ட். இதெல்லாம் இவங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 70% நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம் நாம். இன்னொரு 30% பிரச்சனை என்னன்னா, 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம். அவங்க கேது. குடும்பம்னா தன் பிள்ளைகள், தன் அப்பா அம்மா, தன்னுடைய அண்ணா தம்பி, அக்கா தங்கை, மனைவி இல்லை கணவன், இவங்களோடெல்லாம் பிரச்சனை வந்துடலாம். இவங்களோடெல்லாம் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வரலாம். எல்லாரோட ஏதோ கோவப்பட்டு ஏதோ சொன்னீங்க, சின்ன விஷயம் பெரிய விஷயம் ஆயிடுச்சு, 10 வருஷம் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருக்கவங்க வேறு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி. ஒரு 20 வருஷமாக கூடவே இருந்த அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சிடலாமா அப்படிங்கிறது. நிறைய இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து உங்களுக்கு துன்படுத்தக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் குடும்பத்தில் சண்டைகள், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், சர்ஜரி, ஆக்சிடென்ட்ஸ், யாருக்காவது ஒருத்தருக்காய் அதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு, கும்பத்தில் ராகு, ஆயுர் பாவம். ஸோ ஆயுஷுக்கு கண்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கும் உண்டு, குடும்பத்தினருக்கும் உண்டு. அதில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். இந்த வருஷம் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதெல்லாம் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் எல்லாம் சொன்ன இல்லை. இதெல்லாம் இருக்கும்போது ட்ராவல் அதிகமாக இருக்கும் இல்லையா, அப்போது ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம், சர்ஜரிஸ் வரலாம், அதுவும் சில பிரச்சனைகள் வரலாம். கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பெரும் பிரச்சனை வரலாம். எதுக்குன்னா கடகராசின்னா சிம்ம ராசி தானே. சிம்ம ராசின்றது சூரியனுடைய ராசி, சர்க்கார், அரசுக்கு சம்பந்தமான ராசி. அங்கே கேது இருக்கிறதுனால நோட்டீஸில் இருந்து பிடிச்சி, சின்ன நோட்டீஸ் என்கொயரிலேருந்து பிடிச்சி டிஸ்மிஸ், சஸ்பென்ஷன் வரைக்கும் நடக்கலாம். அதனால் கடகராசியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், எல்லா ராசியில் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கும் இந்த வருஷம் பிரச்சனை தான். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சிம்ம ராசின்றது அரசுக்கு சம்பந்தமான ஒரு ராசி. அங்கே வந்து கேது வந்ததுனால இந்த பிரச்சனை கொடுக்கும். நார்மலி கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வழக்கங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது. இப்போ அசைவம் சாப்பிட்றதுனா கூட அதிகமாக சாப்பிட்றது, ஏதோ சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னா கூட அதிகமாக செய்கிறது, சும்மா 1-2ன்றது அப்புறமா அதிகம். இந்த மாதிரிலாம் லிமிட் இல்லாமல் போகக்கூடிய பழக்க வழக்கங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். அது எந்த வருஷம் விட்டீங்களோ இல்லை, இந்த வருஷம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். 10 சிகரெட் பிடிக்கிறான்ற மாதிரி உங்களுக்கு பழக்கம் இருக்குன்னா அது 2க்கு குறைச்சிடணும். இல்லைன்னா மேஜர் லங்ஸ் ரிலேட்டட் ஆகட்டும். உங்களுக்கு நார்மலி ஸ்டமக் டிசார்டர்ஸ் அதிகம் இவங்களுக்கு. ஸ்டமக்குன்னு சொன்னால் என்னென்ன பிரச்சனை வேணாலும் வரலாம். ரெஸ்பிரேட்டரினா லங்ஸு, அதுக்கு அடுத்தது வந்து சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ். நார்மலாகவே இவங்க ஏதோ விஷயத்துக்கு பயப்படுறது, ஏதோ விஷயத்துக்கு தைரியம் வரும், டபுளாக தைரியம் வரும், ஏதோ விஷயத்துக்கு தைரியமே இல்லாமல் போயிடும். சின்ன விஷயத்துக்கு தைரியம் இல்லாமல் போய்டும், ஏதோ பெரிய விஷயத்துக்கு நான் அது செஞ்சிருவேன் இது செஞ்சிருவேன்ற மாதிரியெல்லாம் வரும். இந்த சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் கூட உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துடலாம். ஆப்ரேஷன், சர்ஜரி இதெல்லாமே வரலாம். அதனால் பிரயாணங்களில் சேஃப் ஜெர்னி போகிறது நல்லது. 2 வீலர் 4 வீலர் எந்த அளவுக்கு முடியுதோ சிம்பிளான ட்ராவலுக்கு வச்சுக்கணுமே தவிர மேஜர் ட்ராவல், மேஜர் லாங் ஜெர்னி எல்லாம் நல்ல வால்வோ பஸ் எடுத்துக்கிறது, ட்ரெயின் எடுத்துக்கிறது, ஃப்ளைட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா பிரச்சனையில் முடிகிற மாதிரி வாய்ப்புகள் இது இருக்கும். இதுதான் ஒரு 25% 30% கடகராசிக்காரர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியது. இதுலேருந்து வெளியில் படுறதுக்கு என்ன பண்ணலாம் குருஜி? வெரி சிம்பிள், கடவுளை தான் வணங்கணும். கடகராசிக்காரர்களுக்கு அம்மன் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால் அம்மனை கும்பிடுறவங்க தான் அதிகம் இருப்பாங்க. நான் சொன்னேன் 50-50% தான் இவங்க ரைட்டிஸ்ட்டு லெஃப்டிஸ்ட்டு.
ஆன்மீகவாதி நாஸ்திகர் ஆசிகர்னா 50-50% தான் இருப்பாங்க கடகராசியில். ஆனால் அந்த 50%ல் அம்மனை வழிபடுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால் அம்மனுடைய கோயிலுக்கு போய் லலித சஹஸ்ரநாமம், அம்மனுடைய ஸ்தோத்திரங்களெல்லாம் பாராயணம் பண்ணுறது, ஓகே, அபிஷேகத்துக்கு, நைவேத்தியத்துக்கு, பிரசாதமாக அங்கே கொடுத்துட்டு வர்றதுக்கு, பரிமாறி வர்றதுக்கு, இந்த எல்லா விஷயங்களும் செய்யுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எல்லா பெண்களுடைய ஆசீர்வாதமும் இவங்களுக்கு தான் கிடைக்கும், இவங்களுடைய லாபமும் இவங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். அதனால் இந்த கடகராசியில் பிறந்திருக்கிறவங்க எந்த அளவுக்கு முடியுதோ பெண் சாபத்திலேருந்து வெளியில் இருக்கணும். அப்படின்னா எப்படி? ஆண்களோட வேணுமென்னா சண்டை போட்டுருங்க. அது யாராக ஆண்களாக இருந்தாலும் சரி, பார்த்துக்கலாம், வா இங்கே வர்றியா அங்கே வர்றியா, அந்த கோர்ட்டை இந்த போலீஸை பார்த்துக்கலாம். ஏதோ பெண்களோட ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா தெரியுது, இதில் எனது தான் நல்லது, அந்த அம்மாவது பிரச்சனை இருக்குன்னு. ஒரு 10 ரூபா நஷ்டமானால் பரவாயில்ல, தங்கச்சி நீயே வச்சுக்கோ, அக்கா நீயே வச்சுக்கோ, அம்மா நீயே வச்சுக்கோ, பெரியம்மா நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்துடுறது நல்லது. அப்போது தான் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இவங்களுக்கு பிரச்சனை நீ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அது பெண்கள் விஷயத்தில் தான் இவங்க பிரச்சனையாக இருப்பாங்க. பெண்களுக்கு ஆண்களால் அது அவ்வளோத்துக்கு அவ்வளோதான், நோ ப்ராப்ளம். ஆனால் ஆண்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணலாம், பெண்கள் வசிக்கக்கூடிய விருத்தாசிரமங்கள், அக்கா தங்கச்சி உறவினர்களாகட்டும், அம்மாவுடைய வயசில் இருக்கிறவங்க ஆகட்டும், பெரியம்மா வயசில் இருக்கிறவங்க, இல்லை பாட்டி வயசில் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூடிய ஒரு ஆசிரமமோ, ஒரு அனாதாசிரமமோ, அனாதை இல்லமோ பார்த்து அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான விஷயங்களை செய்து கொடுக்கும். அது ஒன்று செய்யுங்க. இன்னும் பிராணிகள் அப்படின்னு பார்க்கும்போது பசு தான். ஸோ எந்த அளவுக்கு முடியுதோ கோமாதா, கோசாலைகளுக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பசுகளுக்கு ஆகாரத்துக்கெல்லாம் கொடுக்கறது நல்லது. எங்கேயோ வெளியில் கிளம்பிட்டுருக்க ஒரு பசு எதிரில் வந்துச்சு, சும்மா ஒரு பழத்தை வாங்கி அந்த பசுவுக்கு கொடுக்குற பழக்கம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அருமையான ப்ளஸ் பாயிண்ட்ஸ். நான் என்னென்ன சொன்னேனோ உங்களுக்கு ஒரு 65-70% நல்லா இருக்குன்னு சொன்னேனே, அது இன்னும் அதிகரிக்கும். மைனஸ் பாயிண்ட்ஸ் எது இருந்தாலும் அது குறையும். அப்படியே நல்லது நடக்கட்டும்னு கடகராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்கள் குடும்பத்தினருக்கும் சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி ஆயுராரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரகம் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.